ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு டேக்கர் பைஸ் சேனல். நம்ம AK-64 அப்டேட்டுக்கு என்னதாங்க ஆச்சு? குட் பை அக்லி படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. குட் பை அக்லி படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 6 மாசத்துல ஷூட் ஸ்டார்ட் பண்றாங்க. எப்படின்னா நவம்பர்ல ஷூட் ஸ்டார்ட் பண்றாரு நம்ம அஜித் சார் சொல்லியிருந்தாரு 2025 நவம்பர்ல. அதுவும் தள்ளி போச்சு. சரி, அஜித் சார் கொஞ்சம் பிஸியா இருப்பார், ரேசிங்ல பிஸியா இருப்பார், கொஞ்சம் 2 மாசம் கழிச்சு பிப்ரவரி ஆரம்பிச்சிருந்து பாதிக்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாரு ஒரு இன்டர்வியூல. பிப்ரவரி ஸ்டார்ட் ஆயிருந்து. ஸோ நம்ம பிப்ரவரி வெயிட் பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் பிப்ரவரி ஆரம்பிச்சா கூட ஒரு 6-7 மாசம் படம் முடிஞ்சா கூட தீபாவளி பொங்கல் ரிலீஸ் ஆயிடும். ஒரு அஜித் சார் ஃபேன்ஸ்லாம் ஒரு எக்ஸைட்மெண்டா இருந்தாங்க. பட் ஆனால் பிப்ரவரியும் வந்துச்சு. ஆனால் அந்த படம் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்த மாதிரி இல்லை. அண்ட் வந்து படத்தோட அடுத்த கட்ட நகரும் வந்து என்ன கட்டத்தில் இருக்குன்னு கூட தெரியாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது இல்லைங்க, பிப்ரவரி மிஸ் ஆயிடுச்சு, மே மாதம் வந்துடும் சொன்னாங்க. சரி, மே மாதம் அஜித் சார் பர்த்டேக்கு அப்புறம் படம் ஷூட் ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் 6 மாதத்தில் படம் முடிச்சா பொங்கல் கொண்டு வந்துருவாங்க. அஜித் சார் ஃபேன்ஸில் ஒரு பொங்கல் திருவிழா கொண்டாடலாம் நினச்சிட்டு இருக்கும்போது மே மாதமும் தள்ளி போயிடுச்சு. எந்த அப்டேட்டும் வரல. சரி, அப்டேட் வரலன்னா கூட பரவாயில்ல, இந்த டைம்ல அப்டேட் மிஸ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் அப்டேட் ஜூன் ஜூலை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதுவுமே சொல்லாம ரொம்ப அமைதி காத்துக்கிட்டே இருந்தாங்க. எப்படி சொல்லுவாங்க, பக்தர்கள் அமைதி காக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அஜித் சார் பக்தர்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா அவன் போஸ்ட்பான் பண்ணிட்டே இருக்காங்க, இது செட் ஆகாது போல இருக்கு. இவர் நண்பர் வந்து விஜய் சார் அரசியல் போயிட்டாரு, அதனால படம் நடிகர் விட்டாரு. அதே மாதிரி நம்ம அஜித் சார் வந்து இனிமேல் நம்ம யாருக்கு படம் நடிக்க போறோம், நம்ம காம்படிட்டர் விஜயே போயிட்டாரு அப்படின்னு ஃபுல்லா கார்லெஸ்லேயே இறங்கிட்டாரு ஒரு பயம் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, AK-64 அப்டேட் வந்து ஜூன் 24 வந்து ஒரு அப்டேட் விடுறான்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா வந்து அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை வந்து பூஜையோ ஏதோ பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து நிறைய சோர்சஸில் தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் கன்ஃபார்மாக தெரில, அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் அது நாளைக்கு தான் கன்ஃபார்மாக தெரியும். பட் ஆனால் நான் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் வச்சு அது ஓரளவுக்கு கரெக்டாக தப்பான்ட்டு உங்களுக்கு சொல்லிடுவேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் AK-64 தவிர்த்து வந்து அஜித் சாரோட நெக்ஸ்ட் பிளான்லாம் என்ன, அஜித் சாரோட நெக்ஸ்ட் லைனப்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அண்ட் அஜித் சாரோட ரேஸ் எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும், எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்தமாதிரி AK-64 அப்டேட் அதுவும் சரி, உங்கள் அஜித் சார் அப்டேட் ஆகும் சரி, இந்த அஜித் சார் சினிமா தாண்டி வந்து கிரிக்கெட், ஃபுட்பால், அதுக்கப்புறம் விளாக், ரியாக்ஷன் வீடியோ, ஆல் கைண்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து நான் சிங்கிள் யூடியூப் சேனல் போட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லா விதத்துலையும் வந்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் நம்ம சேனலில் என்டர்டைன்மெண்ட் தவிர்த்து வந்து ஒரு முக்கியமான இன்சிடென்ட், எக்ஸாம்பிள் ஒரு கரூர் இன்சிடென்ட் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ப்ரூட்டல் மர்டர் நடக்குதோ, ஒரு ரேப் நடந்து மர்டர் ஆகுதோ, அந்த மாதிரி இஷ்யூவும் வந்து நான் வந்து வீடியோவில் பேசுவேன் என்டர்டைன்மெண்ட் தவிர்த்து. ஏன்னா வந்து வெறும் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும் சேனல் வச்சுக்காம வந்து இதுமாரி ஒரு சோஷியல் அவேர்னஸ் பேசுறது மூலமா வந்து என்னால ஒரு 4 பேர் நம்ம ஊர்ல நம்ம நாட்டில் வந்து இது மாதிரி நடக்குது, இப்படிலாம் இப்படி இருக்கக்கூடாது, நம்ம பசங்களை வந்து தெளிவாக வளர்க்கணும்னு ஒரு அவேர்னஸ் கொடுத்தா அதுலேயும் எனக்கு சந்தோஷம். அது மாதம். ஸோ அதனால வந்து என்டர்டைன்மெண்ட் தான் மோஸ்ட்லி இருக்கும் 80%. அது பேலன்ஸ் 20% நம்ம சேனலில் வந்து ரொம்ப மேஜர் இஷ்யூ வந்து நம்ம பேசுறது வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம் எத்தனை வருஷம் ஆனாலும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நம்ம சேனலோட மோட்டிவ் இருக்குல்ல, இந்த விளாக் எல்லா கைண்ட் ஆஃப் கண்டென்ட்டும் சிங்கிள் யூடியூப் சேனலில் போடுறோம். அண்ட் வந்து மேஜர் இஷ்யூ பார்த்து பேசுகிறோம்ல, இந்த மோட்டிவ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இல்லையா. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் AK-64 இந்த படத்தோட டேரக்டர் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சுங்க. ஏன்னா வந்து குட் பை அக்லி படத்திலே போது லாஸ்ட்ல வந்து அந்த கார்ல வந்து அந்த நம்பர் பிளேட்ல வந்து AK-64ன்னு வந்து நம்ம ஆதிக் ரவிச்சந்தர் டேரக்டர்னு வந்து அனௌன்ஸ் பண்றாரு அஜித் சார். அண்ட் அவருக்குமே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, நான் தான் அடுத்த படத்தோட டேரக்டர். அண்ட் அதுக்கப்புறம் லேட்டரா வந்து அவரே எல்லா இன்டர்வியூ சொல்லிட்டாரு, நான் தான் டேரக்ட் பண்றேன், படம் வந்து கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு. ஸோ AK-64 பொறுத்தவரையும் அஜித் சார் தான் ஹீரோ, ஆதிக் ரவிச்சந்திரன் சார் தான் டேரக்டர்னு மட்டும் தான் தெரிஞ்சது தவிர வந்து மற்ற எந்த அப்டேட்டுமே தெரியாமல் இருந்துச்சு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாரு, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு, எல்லாமே வந்து அரசல் புரசலாக தெரிஞ்சா வந்து கன்ஃபார்மேஷனா இதுதான் வந்து ஆன் போர்டுன்னு வந்து நம்ம பேப்பர்ல யாருமே கொடுக்கல. ஆனா வந்து ஒரு கன்ஃபார்மான விஷயம் என்னன்னா வந்து அஜித் சார் தான் ஹீரோ, ஆதிக் ரவிச்சந்திரன் டேரக்டர், இது மட்டும் தான் கன்ஃபார்மா இருந்துச்சு. அண்ட் லேட்டரா வந்து படம் போஸ்ட்பான் ஆனதுக்கு வந்து அஜித் சார் தரப்புலேருந்து சரி, மற்ற சைட்லேருந்து நம்ம ரேஷன் கன்சிடர் பண்ணால் கூட இன்னொரு சோர்சஸ்ல வந்து ஏகப்பட்ட சோர்சஸ்ல இருந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறது வந்து அஜித் சாருக்கு ப்ரொடியூசர் கிடைக்கல, அஜித் சார் வந்து சேலரி வந்து ரொம்ப அதிகமாக ஜாஸ்தியாக கேட்குறாரு, அந்த சேலரியை வந்து கொடுக்குற அளவுக்கு நம்ம தமிழ்நாடு சைட்லையும் சவுத் இந்தியா சைட்லையும் யாருமே ப்ரொடியூசருக்கு முன்வரல, அந்த காரணத்துக்காக படம் டிலே ஆகிட்டே போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் வந்து என்னடா அஜித் சாருக்கு போய் ப்ரொடியூசர் கிடைக்காம இருக்குமா, அதெல்லாம் ஆரம்பிச்சிருவங்களாம் சொல்றது பொய்ன்னு பார்த்தா லிட்டரலி அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த காரணத்துக்காக தான் வந்து நவம்பரில் ஷூட் பண்ணணுன்னாங்க, அப்புறம் பிப்ரவரினாங்க, அப்புறம் ஜூன்னாங்க, அப்புறம் மேனாங்க, இப்போ ஜூன் ஆயிடுச்சு. இன்னும் வந்து உங்களுக்கு படம் பார்த்து அப்டேட்டே வரலன்னா நீங்கள் லிட்டரலாக புரிஞ்சுக்கணும், ரேஸ் அஜித் சார் பண்ணுறாரு ஓகே தான். பட் ஆனால் அஜித் சார் ரேஸ் பண்ணும்போதே அவருக்கு தெரியல நம்ம நவம்பர் ஷூட் பண்ணலாம், பிப்ரவரி ஷூட் பண்ணலாம், அது டிலே ஆகிட்டு இருக்க காரணம் நம்ம யோசிக்கணும்ல. அப்படி இருக்கும்போது வந்து இவங்க சொல்றதுல ஓரளவுக்கு நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா வந்து அஜித் சாரோட கேட்குற சேலரி அமௌண்ட் வந்து எல்லாரும் சொல்ற தரப்புல வந்து 170 180 crore சொல்றாங்க. நான் ஒரு அஜித் சார் ஃபேனாக இருந்தாலுமே வந்து அவர் கேட்டது உண்மையாக இருந்தால் அது கொஞ்சம்
ஜாஸ்தி தான் சொல்லுவேன். அது அவ்வளோ சேலரி கொடுக்குறாலும் அஜித் சாரோட மார்க்கெட் வந்து வேர்ல்டு வைட் ரீச்சில் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். தமிழ்நாடு பொறுத்தவரையும் அஜித் சாரை வந்து ஒரு ஃபினாமினல் க்ரோத் இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஒரு விஜய் சாருக்கு ஈக்குவலாக வந்து பொட்டன்ஷியல் கொடுக்க எல்லா தகுதியும் இருக்குது அஜித் சாருக்கு. பட் ஆனால் தமிழ்நாடு தாண்டி வந்து நீங்கள் அதர் ஸ்டேட்லாம் போய் பாருங்கள், பேப்பர் வைஸில் பாருங்கள். ஒரு பிரதீப் ரங்கநாதன் பண்ண பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கூட நம்ம அஜித் சார் குட் பேட் எங்களுக்கு பண்ணலை. இப்போ டிராகன் படம் இருக்குல்ல, டியூட் படம்லாம் வந்து ஆந்திராவில் பண்ணதெல்லாம் வந்து நம்ம அஜித் சார் படமே பண்ணலாம். அந்த ஸோ நம்ம அஜித் சார் படமே அந்தளவுக்கு பண்ணதில்லைன்னா எந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டேட்டில் வந்து நம்ம அஜித் சார் வந்து கொஞ்சம் வீக்னஸாக இருக்கிற பற்றி. ஸோ வந்து நம்ம அஜித் சாரோட மெயின் அப்பே வந்து தமிழ்நாடு மார்க்கெட் தானே. தமிழ்நாடு மார்க்கெட் தாண்டி மற்ற சைடுலாம் வந்து கேரளா, ஆந்திரா, அப்புறம் வந்து நார்த் சைடு, கர்நாடகாவில் மார்க்கெட் கொடுத்துக்கிறேன். பட் ஆனால் நார்த் சைடில் இல்லாத காரணத்தில் வந்து நம்ம அஜித் சாரால் வந்து அந்த சேலரிக்கு கொடுத்தா, இப்போ லாஸ்ட்டாக ஜிபி வந்து படம் ரிலீஸ் ஆகி 250 கோடி கலெக்ட் பண்ணிச்சுங்களா. 250 கோடியில் அஜித் சாருக்கு 163 crores சேலரி போயிடுச்சுன்னா, பேலன்ஸ் இருக்க டெக்னீஷியன் அதெல்லாம் சேர்ந்து ஒரு 50-60 கோடி போயிருக்கும். படம் ஷூட்டிங்கு அப்புறம் எல்லாம் சேர்த்து அது ஒரு 270 கோடி பட்ஜெட் வந்துருக்குங்களா. இது கலெக்ட் பண்ணது 250 கோடினா அப்போ உங்களுக்கு ட்ரைபிள் ப்ராஃபிட்லேயே வந்து 22 crores லாஸ் ஆகுதுல்ல. பட் ஆனால் வந்து அதர் பிஸ்னஸ்லாம் இருக்குது, ஓடிடி, மியூசிக் ரைட்ஸு, அப்புறம் வந்து ஆடியோ ரைட்ஸுக்கு அப்புறம் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாம் சேர்ந்து டேபிள் ஆசாமல் தப்பிச்சிடலாம். பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆக்டரை வச்சு நம்ம படம் பண்ணுறோன்னா ஒரு 50 ரூபா செலவு பண்ணுறோன்னா ஒரு 70 ரூபா, ஒரு 100 ரூபா எடுக்கிறவங்க கூட போகிறோம். 70 ரூபா 80 ரூபா எடுத்தால் தானே அவங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 50 ரூபா செலவு பண்ணி 50 ரூபா எடுத்தால் லாஸ் ஆகல, ஓகே தான். பட் ஆனால் அந்த 50 ரூபா கொடுத்து ஒரு 6-7 மாதம் வெயிட் பண்ணி அந்த 50 ரூபா கிடைக்கிறது அந்த டைம் வேஸ்ட் தானே. அந்த டைம் 6 மாதம் பீரியட் வந்து டைம் வேஸ்ட் தானே. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நிறையா ப்ரொடியூசர்ஸ் வந்து முன்னேறாமல் இருந்தாங்க. அது வந்து லிட்டரலி நான் உண்மையாக நம்பினா கூட இப்போ அதுதான் உண்மையான நிலவரமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த AK-64 ப்ரொடியூசர் இன்னும் வரலையும் யாருமே வந்து கன்ஃபார்ம் பண்ணல. நாளைக்கு இந்த பூஜா போடுறாங்களா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருதுல, அதுவுமே என்ன லிட்டரலாக சொல்லப்படுறாங்கன்னா அஜித் சார் தான் ஓனாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு அப்படி சொல்லுவாங்க. ஸோ வந்து அஜித் சாரே ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா மற்ற ப்ரொடியூசர் தமிழ்நாட்டில் இல்லையா, சவுத் இந்தியாவில் இல்லையா. அப்போ அதெல்லாம் தவிர்த்து ஏன் அஜித் சாரே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும்ல. வேறு யாரும் இவ்வளோ காசு கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ண வேறு யாரும் இவ்வளோ காசு கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ண வந்து தயங்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம், லாபத்தை நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு அஜித் சார் இறங்குன மாதிரி தான் இருக்குது. என்ன வேணா இருக்கட்டும். பட் ஆனால் ஒரு வேலையை AK-64 அப்டேட் வந்துருச்சுங்க. இந்த படம் வந்து ஒரு லாஸ்ட் டைம் குட் பேட் அக்லி மாரி ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்ட்ராங் பண்ணாத மாதிரி இல்லாமல் ஒரு அதர் ஸ்டேட்டில் ஒரு மலையாளம், அப்புறம் வந்து ஆந்திரா, எல்லா ஸ்டேட்லையும் ஒரு நல்ல வசூல் கொடுத்து அஜித் சாரோட மார்க்கெட் எல்லா ஸ்டேட்லையும் வைடாக ரீச் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அஜித் சார் கேட்குற சேலரி வந்து ஒரு நியாயமாக இருக்கும்னு நான் சொல்லப்படுது. அண்ட் இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா கான்செப்ட் தான் கொண்டு வராங்க. எப்படின்னா வந்து மோகன்லால் சாரை வந்து கேரளாவிலேருந்து எடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ஆந்திராவிலேருந்து ஸ்ரீலீலா மேம், அப்புறம் இன்னும் பல கேஸ்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ராக்கிங் ஸ்டார் அனிருத் வந்து மியூசிக்கலாக போடுறான்னு இருக்காங்க. இதெல்லாம் 70-80% வந்து இந்த கேஸ்டிங்லாம் உண்மை தான். பட் ஆனால் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் மாற வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த June 24 அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்களே, அது ஒரு 70% எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து ட்விட்டர் சைடில் எல்லா இன்ஃப்ளூன்சரும் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து நம்ம யூடியூப்ல ஒரு ஃபேமஸ் இன்ஃப்ளூன்ஸ் இருக்காங்க, வலைப்பேச்சு, அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது 50-50 உண்மையாக இருக்கும் பொய்யா இருக்குமே தவிர ஒரு அப்டேட் வருதுன்னா வந்து மோஸ்ட்டாக கரெக்டாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதை தொடர்ந்து வந்து அஜித் சாரோட AK-64 முடிஞ்சதை தவிர்த்து வந்து இந்த எல்லாரும் எதிர்பார்த்துருக்க அந்த AK நீல் ப்ராஜெக்ட் தான். அந்த ப்ராஜெக்ட் இருக்கா ப்ரோ, அதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க. பட் ஆனால் அது இருக்கா இல்லையான்னு கேட்குறது வந்து அது இல்லைன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்க. அந்த டாக்கு கண்டிப்பாக பேருக்கு அது வந்து எல்லா சைட்லேருந்து சொல்லப்படுது. ஸோ வந்து ஆனால் வந்து அது டேக் ஆஃப் ஆகுமா இல்லையான்னு வந்து நம்ம அஜித் சார் கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஒரு கார் ரேஸில் பிஸியாக இருக்காரா, அவரும் பிரசாந்த் நீல் சாரும் வந்து NTR கூட பிஸியாக இருக்காரு. அப்புறம் வந்து சலார் படத்தோட அவர் பேர் பிரபாஸோட வந்து அடுத்த பார்ட் பண்ணணும் அப்படின்னு பிஸியாக இருக்காரா. இதெல்லாம் முடிஞ்சு செட்டில் ஆகி ஒரு 2-3 இயர்ஸ் மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அஜித் சார் வந்து டைம் இருக்கணும், இவங்க டைம் தான் கண்டிப்பாக பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் அஜித் சார் ரேசிங்குமே வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக 2026 ஒரு வருஷம் ஃபுல்லாக கடைசி வரலையுமே வந்து ஷெட்யூல் இருக்குது. ஸோ ரேஸ் இருக்கும்போது எப்படி படம் நடிப்பாரு தான் கேட்குறீங்க. இந்த ரேஸ் இருக்குதாங்க. பட் ஆனால் இந்த ரேஸ் வந்து மாதம் ஃபுல்லாக இது 6 மாதம் ஃபுல்லாகவும் இன்னும் 6 மாதம் 160 டேஸும் ரேஸ் இருக்க போகிறதுல ஒரு மாதத்தில் 2 வீக்ஸ் ரேஸுக்கும் 2 வீக்ஸ் ரெஸ்ட்டாக இருப்பார். அந்த 2 வீக்ஸில் வந்து இவர் வந்து படம் நடிச்சு கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஜித் சாரோட அந்த கான்ஃபிடன்ஸ், வில் பவர்லாம் உங்களுக்கே தெரியும். ஒரே அட் டைமில் வந்து காலைல விடாமச்சு ஷூட்டிங் பண்ணுவார், நைட்டு குட் பேட் ஷூட்டிங் பண்ணுவார். நடுவில் வந்து 1 hour 2 hour தான் அந்த ட்ராவலிங் டைமில் தான் ரெஸ்ட் எடுத்து தொடர்ந்து ஒரு 10 நாளாக நடிச்சு கொடுத்தாரு. ஸோ அவருக்கு வந்து இதுமாரி விஷயம்லாம் புதுசு இல்லை. ரேஸ் 2 வாரம் பண்ணிவிட்டு 2 வாரம் ஆக்டிங் பண்ணுறது, அது ரெண்டுமே அவர் பேலன்ஸ் பண்ணுவார். அதுதான் AK. அதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. நம்மளால் வந்து அந்த சோம்பேறித்தனம் படாமல் வந்து நம்ம எதுக்கு இருக்கோம், உழைக்க தான் இருக்கும், உழைச்சி காட்டணும் பண்ணுறது ரொம்ப பெருமையான விஷயம். ஒரு அஜித் சார் ஃபேனாக ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ AK-64 அப்டேட் நாளைக்கு வந்துருச்சுன்னா
சந்தோஷப்படுங்க. சப்போஸ் வரலன்னா என்னை பிடிச்சி திட்டாதீங்க. நான் நிறைய சோர்ஸஸ் சொன்னதை வச்சு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த படம் வந்து பிக்கர் ஸ்கேலில் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். லாஸ்ட் படம் ஜிபிஓ மாதிரி ஒரு ஃபேன்ஸ் சப்ஜெக்ட் மாதிரி இல்லாமல் எப்படி முழுக்க முழுக்க ஃபேன்ஸ்க்காக எடுத்த படம் மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலி கலந்த ஒரு மாஸ் என்டர்டைனர் இருக்கும்னு ஆதித்ய விஜயன் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு புல்லும் வந்துச்சுன்னா இந்த படம் கண்டிப்பாக வந்து இன்னும் பிகராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் பிளே மட்டும் சொதாப்பமாக சூப்பராக எடுத்துட்டாருன்னு வச்சுக்கலேன், ஆதித்ய வச்சு வந்து சக்ஸஸ் இந்த டைமும் கொடுத்துருவாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் எல்லாருமே AK64 எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அப்படி அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா சொல்லுங்க போகிறோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்லுவோம். AK64 ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், படம் எப்போ ரிலீஸு, பிஸ்னஸ் ரிப்போர்ட்டு, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்டு, எல்லா டீட்டெயில்ஸும் AK64 பற்றி நம்ம சேனலில் வந்து சேர்ந்தேன். ஏன்னா வந்து நான் நிறைய அஜித் சார் பண்ணலாம், எல்லா படத்தையும் பார்த்தோம்னா வந்து நான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் எடுக்க மாட்டேன். பட் ஆனால் அஜித் சார் படம்னா எல்லாமே பண்ணு ஓகேங்களா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனஸ்ட்டாக சொல்லுவேன், நம்ம ஃபேன் மாதிரி அடிச்சு விட மாட்டேன். எக்ஸாம்பிள் ஸோ இந்த சேலரி விஷயத்துல அஜித் சார் வந்து 170 crores கேட்டது வந்து கொஞ்சம் நியாயப்படலன்னு தான் சொல்லியிருக்கேன். தவிர அஜித் சார் பண்ணுறதுலாம் கரெக்டு, அவருக்கு எல்லா சைடு மார்க்கெட் இருக்கு. நான் சும்மா கண்மூடித்தனமாக ஃபேனாக இல்லாமல் ஒரு ஜெனியூன் ரிப்போர்ட்டராக தான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.